வணக்கம். தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. விஜயும் வந்து டெல்லி போயிருக்காரு. டெல்லி போய் சிபிஐ கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. சிபிஐ வந்து தொடர்ந்து இப்போ 2 நாள் விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக சிலர் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தோணுது இல்லை? ஏன்னா இவங்க தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர். அதை தாண்டி ஆட்சி அமைக்க போகிறாங்க முதலமைச்சர். அது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக விஜய். அப்போ திமுக வந்து சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. திமுக வந்து எதிர்க்கட்சியாக கூட வர்றது கூட தகுதி இல்லையா? இல்லை எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியாதா? ரொம்ப ஓவராக கனவு காணுங்கிற மாதிரி தோணுது இல்லை எல்லாத்துக்குமே. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையான தகவலாக என்னன்னு தெரியல. சமூக வலைதளங்களில் இது சம்மந்தமான பிரச்சனைகள் பேச்சுகள் அதிகமாக அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இது உண்மையாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் திடீர்னு வந்து முதல் தேர்தலில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் பேரம் பேசுகிறாங்க அப்படின்னா விஜய்க்கு எவ்வளோ மாசு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க நினச்சிருப்பாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ள வலுவான ஒரு கூட்டணி நம்மக்கிட்ட இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க 1% வாக்கு வச்சுருந்தாலும் சரி, 1% கீழே வாக்குகள் வச்சுருந்தாலும் சரி, அவங்கள வந்து அரவணைச்சு அவங்கள கூட்டணிக்குள்ளே தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறாங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. தொகுதி பங்கீடு சம்மந்தமாக இப்போ தான் குழு போட்டிருக்கிறாரு. கேபி முன்சாமி, திண்டுக்கல் சீனிவாசன், அப்புறமா வேலுமணி, வளர்மதி இப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர்த்த போட்டு அவங்க தான் தொகுதி பங்கீடு சம்மந்தமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தானா, அப்புறமா எதிர்க்கட்சியாக விஜயா? இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்காக கஷ்டப்படணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல. வலுவான ஒரு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வந்து பாஜக உணர்ந்துருக்கு. அதனால தான் தாவேகோட பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய கூட்டணிகளை கொண்டு வரதுல உடன்படிக்கையே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். இப்போ இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து 2011 வந்து அதிமுக தேமுதிக கூட்டணி வச்சபோது பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தது. எதிர்க்கட்சியாக விஜயகாந்த் வந்தார். ஏன்னா தேமுதிக அதிமுகவோட தான் கூட்டணி வச்சது. அதை விட கம்மியாக வந்து திமுக வந்து எம்எல்ஏக்களை பெற்றதுனால அவங்களால எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. அப்படி ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்குமா? இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவா இல்லை விஜயகாந்தா விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லை. பாஜக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படியெல்லாம் யோசிக்கலாமா? ஆசை வார்த்தை காட்டி அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாங்க விஜய அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் விஜய் இதில் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறதுல தான் தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. விஜய்க்கு இதில் துளி கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக விஜயை வந்து இந்த கூட்டணிகளை கொண்டு வந்து நம்மளை அழிக்க பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சகாப்தத்தை அதிமுக விட்டு அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன டவுட் வருதுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடு அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் கூட்டணிகளை கொண்டு வருவாங்க. எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு விஜய்க்கு ஆகுது, தாவேகாவுக்கு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க? கட்சிக்குள்ளே துணை முதலமைச்சர் பதவியை கொடுங்கன்பாங்க, முக்கியமான அமைச்சர் பதவியை கொடுன்பாங்க. அதுக்கப்புறம் பாஜக அதோட வேலையை காட்டும் அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா தாவேகாவை கூட்டணிகளை கொண்டு வர வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு முடிவில் தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அமைச்சரவையில் பதவி அப்படின்னு கொடுத்தோம்னா இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். கூட்டணி ஆட்சி அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக ஆட்சி பண்ணவே முடியாது. பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் நிறைய வரும், பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதை வந்து எதிர்க்கட்சியாக திமுக வந்தால் கூட திமுக கடுமையான விமர்சனங்களை பண்ணோம். அதனால் நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். சரி, அது 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு அதிமுகவோட தீர்மான கூட்டம் ஒன்று நடந்துச்சு. கூட்டத்தில் ஒரு சில தீர்மானங்கள் போட்டாங்க. அந்த தீர்மானங்கள் முதல்ல வந்து என்னென்னா, கூட்டணி கட்சி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறது அதிமுக தான். பாஜகவோ வேறு கட்சிகளோ கூட்டணி தொடர்பாக அதிமுக இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு போட்டிருந்தாங்க. அப்படி முடிவெடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக தான் டிடிவி தினகரனை கூட்டிகிட்டு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேர்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி யாரையுமே கூட்டணிக்குள்ளே பெருசாக கொண்டு வந்து சேர்த்த மாதிரியே தெரியல. அப்புறம் எதுக்காக அந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி தான் வெளிச்சம். இல்லை தீர்மானம் போட்டு பாஜக மிரட்டலான்னு நினச்சா கூட பாஜக தன்னிச்சையாக சில செயல்பாடுகளை செய்கிறாங்க. இப்போ தாவேகாவோட அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தலை. இப்போ 3வது மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, விஜய்க்கு வந்து கூட்டணிக்குள்ளே வராரு அப்படின்னா 50லேருந்து 60 தொகுதியாவது எதிர்பார்ப்பார். இது வந்து அதிமுக தனி பெரும்பான்மையில் போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படியே போட்டி போட்டாலும் அவங்களால பல பகுதிகளில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும்.
கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்ட செயலர்கள் வந்து போட்டி போடணும்னு சொல்லி இப்போ விருப்ப மனுவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பை இந்த 2026 தேர்தலில் நாங்கள் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்களாம் ரொம்ப அதிருப்தி ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை கூட்டணிகளை கொண்டு வரதையோ அவர் எதிர்க்கட்சியோ துணை முதலமைச்சரோ அது எதுவுமே தர முடியாது, எதுக்குமே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அவர் என்ன கொடுக்கறது? இவங்க அதிக எம்எல்ஏக்கள் இவங்க வாங்கினாங்கன்னா இவங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆகிடுவாங்க. ஒருவேளை திரும்பவும் எல்லாருமே சொல்கிற மாதிரி கூட்டணி பலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எதிர்க்கட்சி தலைவராக விஜய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த என்டிஏ கூட்டணியோட விஜய் கூட்டணி வைக்கிறனால என்னென்ன பலன்கள், இல்லை என்னென்ன வந்து அவர் கட்சிக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிபிஐ, அமலாக்கத்துறை இப்படின்னு சொல்லி மத்திய அமைப்புகளை வச்சு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜனநாயக படம் வந்து பயங்கரமான முதலீடு பண்ணி இப்போ நிறைய லாஸில் கிடக்குது. அந்த படமே வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம். கரூர் சம்பவத்தில் சிபிஐ கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக கொடுக்குறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான ஒரு பூத்து கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தாவேகால வந்து சுத்தமாக இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுகவுடையோ இல்லை பாஜகவுடையோ கூட்டணி வைக்கும்போது இவங்களுக்கான ஒரு இது கிடைக்கும். அடிமட்டத்தில் வந்து சில தொண்டர்களோட ஆதரவு கிடைக்கும். அதிமுக பாஜக பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது வந்து தனிச்சு போட்டி போடுறாங்க தாவேகா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தாவேகா தனிச்சு போட்டி போட்டால் வாக்கு சதவீதத்தை வந்து நிரூபிக்கலாமே தவிர ஒரு பலமான கூட்டணியில் இருந்தோம்னா ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை பெற முடியும். இப்போ தாவேகா தனிச்சு போட்டி போடுது அப்படின்னா தேர்தல் காலத்தில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் சமாளிக்கிறது தாவேகா வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். தாவேகால இருக்க வேட்பாளர்களே வந்து விலை கொடுத்து வாங்குறதுக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி போட்டி போடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. வாக்கு சதவீதத்தை விட சில எம்எல்ஏக்களை வந்து கூட்டணி வச்சு நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் சிலர் வந்து சொல்கிறாங்க. சரி, அதை தாண்டி விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னார்? மதசார்பற்ற சமூக நீதியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார். சரி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ பாஜகவோட அவர் கூட்டணி வைக்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு, என்டிஏ கூட்டணியில் அவர் போய் சேர்றாரு அப்படின்னா சிறுபான்மையின மக்கள் அப்புறமா பட்டியலின சமுதாய மக்கள் இவங்களுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு உழுவாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா விஜய் எந்த ஸ்டாண்டில் நீண்டாரோ அதே ஸ்டாண்டில் நீண்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரால் வந்து கூட்டணியை அப்படியே தாவேகா வந்து ஒரு நல்ல ஒரு மெயின்டைனில் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாற்று அரசியலை வச்சு தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து மாற்று அரசியலுக்கான ஒரு ஆளுமையோடு இருக்கணும். விஜய் எதுக்குமே பயப்படக்கூடாது. சிபிஐ வச்சோ அமலாக்கத்துறை வச்சோ இல்லை வருமான வரித்துறை வச்சோ விஜய் வந்து மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் அவர் வந்து அந்த ஆளுமை பிம்பத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி விஜய் செய்ய போகிறாரு, செயல்படுத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜயோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அது எதிர்க்கட்சி தலைவராக விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு சாத்தியம் எதுவுமே கிடையாது. ஆனால் இது வந்து ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கேமை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹைப்பு பட்டன் ஒன்று வருது, அதை நீங்கள் கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.